இன்றைக்கி படம் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். யார் தப்பிக்கிறாங்கன்னா, கடன் வாங்காமல் இருக்கு பணத்தில் படம் பண்ணுறாங்க. இப்போ அவங்க சிலருக்கு 50-60 கோடி இருக்கும். அவங்க ஒரு 5 கோடி படம் பண்ணுவாங்க. அவங்க என்ன மனநிலை பண்ணுறாங்கன்னா, வந்தால் வந்து போனால் போகும். நம்ம 5 கோடி போட்டு இதில் ஒரு 3-4 கோடி லாபம் சம்பாதிக்கணும்னா இப்போ கிடைக்காது. அந்த சூழல் இப்போ இல்லை. போடுற காசுலாம் எடுக்கிற சூழலும் இல்லை இப்போ. அதெல்லாம் சில ப்ரொடியூசர்ஸு சில ப்ராஜெக்ட்டு தான் அது கரெக்டாக ஒன்று அமையுது. அது வந்து நான் சொல்கிறது 100-10 தான் ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ணி லாபம் சம்பாதிக்கிறது. ஒரு 80% போட்ட காசு அவ்வளோதான். இன்னொன்று படத்தை முடிச்சுவிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இன்னொரு செலவு இருக்குது. இப்போலாம் ஒரு 1.5 கோடி 2 கோடி படம் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 1.5 கோடி பட்ஜெட் நினைக்கிறாங்க, 2 கோடி பட்ஜெட் நினைக்கிறாங்க. ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 40 லட்சம் 50 லட்சம் திருப்பி கியூப் கட்ட வேண்டி இருக்குது. பப்ளிசிட்டி எல்லாம் பார்த்தா அது ஒரு நம்ம தேட்ரு இவங்களே வாடகைக்கு புக் பண்ண வேண்டி இருக்குது. இதுவே வந்துடுது 30-40 லட்சம். அப்போ போட்ட காசு எடுக்க முடியாது, நீங்கள் கியூபு கட்ட காசு எடுக்க முடியாது. என்ன வியாபாரம் அது? இது வியாபாரமே இல்லை. இது பேர் இப்போ இன்றைக்கி சினிமா வந்து முன்னால் கலை ப்ளஸ் வியாபாரம். இன்றைக்கி சினிமா கலையாக மட்டும்தான் இருக்குது, அதில் வியாபாரங்கிறதே இல்லை.